உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வெற்றிகரமான 100வது நாள்னு இன்னைக்கு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. வெற்றி தமிழ்நாடுனே அந்த போஸ்டர்லயும் அடிச்சிருக்காங்க. முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முதல் முறையா சென்னையில நடந்திருக்கு ஒரு நட்சத்திர விடுதியில. அதுல முதல்வர் விஜய் வந்து கலந்துகிட்டாரு. அதுல 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டுலாம் வச்சிருந்தாங்க. அது பின்னாடி நின்று போட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. என்னன்னா 100 நாள்ல வந்து 1 லட்சம் கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்த்திருக்காங்களாம். நம்ம தமிழ்நாடு அரசோட தொழில்துறை வந்து ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் 67,000 கோடி முதலீடு வந்து இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல ஈர்த்து ஒரு 97 பேரோட ஒப்பந்தமும் முதல்வர் முன்னிலையில போடப்பட்டிருக்கு. இதனால வந்து இந்த 100 நாட்கள்ல 1,21,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அங்க பேசும்போது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆங்கிலத்திலே பேசி வந்து சொல்லியிருந்தாங்க. முதலீட்டாளர்களுக்கெல்லாம் புரியணும்ல. முதல்வர் விஜய் அங்க பேசல. ஏன்னா இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் முன்னாடி நடக்கிறப்ப ஜெயலலிதா வந்து பேசியிருந்தாங்க, ஸ்டாலின் வந்து பேசியிருந்தாரு. பட் முதல்வர் பேசவே இல்லை. ஓகே, எனக்கு பதில் அமைச்சர் கீர்த்தனா மட்டும் பேசிட்டா போது நினைச்சாருன்னு தெரியல. டாக்லெஸ் இல்ல டாக்கே கிடையாது, ஒர்க் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமே நினைக்கிறேன். எப்பயுமே சினிமாக்காரங்களுக்கு ஒண்ணு இருக்கும், நம்ம அடிக்கடி பேசினா நம்ம மேல இருக்கிற முகம் குறைஞ்சிரும், நம்ம முகத்தை அடிக்கடி காட்டக்கூடாதுன்னு ஒரு சைக்காலஜி அவங்க வந்து கடைபிடிப்பாங்க. இப்ப வந்து அடிக்கடி பேட்டி தரக்கூடாது அப்படின்னு. ஆமா, நம்ம முகத்தை அடிக்கடி காட்டிதான் ஆகணும், வேற வழி இல்ல. பட் நம்ம குரலையாவது வந்து கேட்காம பண்ணணும்னு நினைக்கிறேன் விஜய். ஆமா, பெருசா விழாக்கள்ல எல்லாம் அமைச்சர்கள் பேசுறாங்களே தவிர அவர் வந்து அப்படியே அந்த போட்டோ ஷூட் அந்த ஒப்பந்தங்கள் அது மட்டும் அதோட போயிட்டாரு இன்னைக்கு. சட்டமன்றத்திலேயே எழுதி தந்ததானே பேசுறாரு. ஆமா ஆமா, சரி ஓகே. ஆனா என்னன்னா முன்னாடி எல்லாம் ட்ரேட் சென்டர்ல வந்து நடக்கும், இந்த முறை நட்சத்திர விடுதியில வந்து நடந்திருக்கு இந்த ஃபங்க்ஷன். இன்னொரு பக்கம் என்ன, ஊடகங்களுக்கும் வந்து அழைப்பு இல்ல. நேத்தே சொல்லிட்டாங்க நினைக்கிறேன், வராதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் முதல்வர் பேசலையே, ஏன் அழைப்பு இல்ல? அமைச்சர் பேசுறதுக்கே அழைப்பு இல்லையா? லைவ் மட்டும் கொடுத்துட்டோம்ல, அதுல இருந்து எடுத்துவோங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் வெளிப்படையான கவர்மெண்ட் ஜனநாயகம்னு சொன்னா மட்டும் பத்தாது, ஊடகத்தையும் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லயும் வந்து அனுமதிக்கணும். ஏன்னா ஜனநாயகத்தோட 4வது தூண் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தூணே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசு. ஒரு தூணில் என்னன்னா தெரியுமா, கவுந்துரும். ஆமா, நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. கோவையில அமுதன்கிற மாணவர் கொல்லப்பட்ட விவகாரம்ங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு. நேத்து நம்ம ஷோல பேசுறப்ப நான் அதை தவறுதலா வந்து திலீப்னு சொல்லிட்டேன். அந்த மாணவர் பேர் அமுதன். நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, போன் பண்ணி சொன்னீங்க. நிச்சயம் நான் வந்து திருத்திக்கிறேன். இந்த அமுதன் கொலைக்கு பின்னாடி போதைப் பொருள் தான் இருக்கு அப்படின்னு பெற்றோர் தரப்பு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கல்லூரியில போதைப் பொருள் ரொம்ப அதிகமா இருந்தது. அதை கல்லூரி தரப்பு கிட்ட என்னுடைய பையன் வந்து சொன்னா, அதை பிடிக்காத சக மாணவர்கள் என்னோட பையனை கொண்டுட்டாங்கன்னு தான் பெற்றோர் தரப்பு சொல்றாங்க. பட் கல்லூரி நிர்வாகம் நேற்று வேற ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அமுதன்கிற மாணவரும் இன்னொருத்தரும் லேட் நைட்ல ஹாஸ்டலுக்கு வந்தாங்களாம். அதை வந்து அங்கிருந்த சமையல் கலைஞர்கள் வந்து கேள்வி கேட்டாங்களாம். அதனால ஒரு வாய்க்காக தகராறு அங்க ஏற்பட்டுச்சு. அமுதனுக்கும் அந்த சமையல் கலைஞர்களுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்காங்க. ஆனா இன்னொரு மாணவர் தரப்பு தான் அவரை அடிச்சு கொண்டுட்டதா சொல்றாங்க. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் வெளியே அனுப்புனதா சொல்றாங்க கல்லூரி தரப்பு. அது இன்னொன்னு என்ன கேள்வி நமக்கு வருதுன்னா, இப்ப நம்மளும் ஹாஸ்டல்லாம் போய் தங்கி படிச்சிருக்கோம். லேட் நைட்ல வந்தாங்கன்னா வார்டன் கேள்வி கேட்பாங்க, செக்யூரிட்டி கேள்வி கேட்பாங்க. ஓகே, எதுக்கு வந்து குக் பண்றவங்களாம் கேள்வி நமக்கு புரியவே இல்லை. இதே ஒரு முரண் வந்து இருக்கு. காவல்துறை தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே தீபக்குங்கிற மாணவருக்கும் அமுதனுக்கும் பிரச்சனை இருந்துட்டே இருந்தது, இது முன்பகைதான் அவங்க வந்து சொல்றாங்க. சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எதை கேள்வி கேட்டாரு, ராஜ்மோகன் பதிலாம் சொன்னாங்க. இப்ப திங்கக்கிழமையிலிருந்து அதை வேற ஆரம்பிக்க போறாங்க. ஆமா, இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியோடைய தலைவர் வேல்முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல ஒரு கோணத்துல அணுகக்கூடாது, இந்த விவகாரத்தை எல்லா கோணங்களையும் அணுகணும். அந்த பெற்றோர் தரப்பு சொல்றதையும் கேட்கணும், கல்லூரி நிர்வாகம் சொல்றதையும் கேட்கணும், அந்த மாணவர் தரப்பையும் கேட்டுட்டு உரிய விசாரணையில தான் முடிவு வந்து சொல்லணும். 19 சொல்லிடக்கூடாது. நிச்சயம் இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆமா, எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றது வெளிப்படைத்தன்மையோட விசாரிக்கணும் அப்படின்னா, ஏன்னா மூடி மறைக்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. திங்கட்கிழமை இது தொடர்பா என்ன அமைச்சர்கள் வந்து பதில் சொல்ல போறாங்கிறதெல்லாம் அப்பதான் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றத்துல பேசியிருந்தாருல்ல, இந்த மாதிரி எனக்கு கிறிஸ்தவம் வந்து அன்பு மொழிய, அமைதி மொழிய, இரக்க மொழிய வந்து போதிச்சுது, இது எவ்வளவு தமிழ் படிச்சாலும் இங்க இருக்க பாதி பேருக்கு அதெல்லாம் வராதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு கடுமையான கண்டனங்கள் பல தரப்புல இருந்தும் வந்துச்சு.
இப்ப நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல அன்பை போதிக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நீங்க உங்க அன்பு மொழியை தான் நாங்க பார்த்திருக்கோமே உங்க சகோதரர் வீட்டுக்கு கட்டை எடுத்துட்டு போன போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தவறு அப்படின்னு சொல்லும் போது அதை திருத்தி கொள்றதுதான் அரசியல் முதிர்ச்சி. நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது கண்டனத்துக்குரியதுங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த மதிமுக மேல ராஜேந்திரன் தப்பாதுன்னு சொல்லிடவே இல்லை, பாராட்டுறாரு. உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா வருது, தமிழையும் கொஞ்சம் நல்லா பேசுங்கன்னு தான் சொன்னாரு. இது வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் இது. இதே மாதிரி முதிர்ச்சியான அரசியல்வாதிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயம் தொடர் முடியறதுக்குள்ள நல்லா நான் பேச கத்துக்கிறேன், உங்ககிட்டயே பாராட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கே அங்க ஏன் கிறிஸ்தவம்லாம் வந்துச்சு நமக்கு புரியவே இல்லை. அன்பு மொழி வேற ரொம்ப கோவமா மைக்கெல்லாம் தட்டி விட்டு அந்த அன்பு மொழியை வேற காட்டினாரு. மைக்கை தான் பாத்தியா, சீமான் சொன்ன உருட்டுக்கட்டை எல்லாம் பாக்கலையா சோசியல் மீடியால? உருட்டுக்கட்டை அப்ப சரி அப்ப இருந்து திருந்திட்டாரு போல. அவர் தான் சொன்னாரு, நான் முன்னாடி ரொம்ப மோசமானவனா இருந்தேன், இப்ப மாறிட்டேங்கிற மாதிரி எல்லாம் சில மேடைகள்ல கூட பேசியிருக்காரு. ஆனா மாறினாருன்னா அப்பயும் அந்த அன்பு மொழி கொஞ்சம் கோவமா தான் இருக்கு. வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. முன்ன மாதிரி இல்ல, நான் திருந்திட்டேன்னு பின்னாடி திரும்பி பாக்குறதா தெரியும், சட்டப்பெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அதிமுகல 2 விஷயம் தான் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு நீக்குறாரு எடப்பாடியே, இல்லைன்னா அவங்களே விலகுறாங்க. இதுல என்னன்னா இப்ப விலகுறதுல இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்கு. அப்சரா ரெட்டி இவங்க வந்து மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளரா இருந்தாங்க. அப்போ வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்திலேயே அவங்களால வந்து ஒரு அன்புக்குரியவங்களா இருந்துதான் அந்த கட்சிக்குள்ள வந்தாங்க. வந்து அங்கங்க பிரச்சாரம்லாம் பண்றதெல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கனத்த இதயத்தோட நான் அதிமுகல இருந்து விலகுறேன், என்னோட அரசியல் பாதை இதுக்கப்புறம் மாறலாம், ஆனா நான் வந்து அம்மா வழியில தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பனையூர் பக்கம் தான் போவாங்கங்கிற மாதிரி இருக்கு. சிங்கை ராமச்சந்திரன் பார்த்தோம், அதுக்கு அடுத்து அப்சரா ரெட்டியும் தாவேகாவுக்கு தாவலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் நிறைய பேர் தாவாங்க போல தெரியுது. ஏற்கனவே விஜயபாஸ்கர் ஸ்கொயர் போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பட் அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு மாநாடு மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து மண்டபத்தை பிடிச்சு சாப்பாடை போட்டு கூட புசி ஆனந்துகிட்டையும் ஆதவர்ஜுனா முன்னாடி தான் இணைய முடிஞ்சது. பட் சிங்கை ராமச்சந்திரன் டைரக்டா வந்து பனையூர் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து டைரக்டா விஜய் பார்த்து ஜாயின் பண்ணலாமா ரூட்டை பல அதிமுக எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பார்க்க தான் போறோம். இப்ப நேத்து பாக்குறப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் திங்கட்கிழமை ஆரம்பிக்க போகுது இல்ல. நேத்து வரைக்கும் சி.வி. சண்முகம், அதுக்கப்புறம் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், கே.பி. முனுசாமியை பேசவே விடலையா. ஏன்னா அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி யார் பேரை சொல்றாங்களோ அதுபடிதான் சபாநாயகர் வந்து அந்த பேரை வந்து கூப்பிடுவாங்க. அந்த கட்சி என்ன கருத்தோ வந்து சொல்லுவாங்க. இப்ப திமுக பாக்குறப்ப நிறைய பேர் வாய்ப்பு எல்லாம் கொடுப்பாரு கொறடா அங்கங்க. அதே பாமக பாக்குறப்ப சௌமியா பேசுவாங்க, இல்லாட்டி இன்னொருத்தர் வாய்ப்பு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பேசுறாரு, இல்ல அகில் கிருஷ்ணமூர்த்தி பேசுறாங்க, இல்ல ஓஎஸ் மணின்னு பேசுறாங்க. அந்த 3 பேருக்குள்ளேயே மாத்திடுறாங்களே தவிர மைக்க ஃபர்ஸ்ட் ரோல இருந்தே பேசிக்குவோம். ஏன்னா 3 பேர் தான் இப்போதைக்கு உறுதியா இருக்கும் ஏடிஎம்கேல. மத்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு தாவேகாக்கு போயிட்டாங்கன்னா அதான் மைக் அவங்க கிட்ட கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்களேதான் வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து நேற்று நைட் வந்து பாலவாக்கத்துல சி.வி. சண்முகம் வீட்டுல ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல ஆலோசனை பண்ணிருக்காங்களாம் இந்த 4 அணி. ஓகே, நம்ம கிட்ட மைக்கு வர மாட்டேங்குது, பழைய பொறுப்புகளை நம்ம கேட்டு 2 முறை கடிதம் எழுதிடுவோம் எடப்பாடி பழனிசாமிக்கு, அந்த கடிதத்துக்கு பதிலும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே விட்டுட்டு இருந்தா சரி வராது, நம்ம சீக்கிரம் முடிவு வந்து எடுக்கணும். என்ன முடிவு, டிவிக்கு முடிவுதான் அது. கொஞ்சம் தயங்குறாங்க போல தெரியுது. ஏன்னா இன்னும் கிரீன் சிக்னல் வரல போல தெரியுது டிவில இருந்து. எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே ஸ்பெல் பண்ணதுனாலதான் உங்களுக்கு பெரிய பொறுப்புலாம் கொடுக்காம வச்சிருக்காருன்னு எடப்பாடி தரப்பு வந்து சொல்றாங்க. அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஏடிஎம்கே தானே இன்னும் நாங்க இருக்கோம், ரத்தத்தின் ரத்தமா தானே இருக்கோம், நாங்க எங்களுக்கு எடப்பாடிட்ட மட்டும் தாங்க பிரச்சனை, ஏடிஎம்கேல பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. வந்து பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுங்க, அங்க நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம், அடுத்த தலைவர் யாரு நம்ம வந்தாங்க இங்க பாத்துக்கலாமே தவிர எங்களுக்கு அதிமுக தான் முக்கியம் இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சி.வி. சண்முகம் குழு சசிகலாவையும் டிடி தினகரனையும் சேர்த்துக்கணுங்கிற கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்ப வரப்போற நாட்கள சசிகலா சந்திச்சாலும் சந்திக்கலாம்ங்கிற பேச்சும் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா டிடிவியும் சசிகலாவும் உள்ள வந்தா எடப்பாடி டம்மி ஆயிடுவாரு, நம்ம கொஞ்சம் பவர் வாங்கிக்கலான்ட்டு ஏதோ பிளான் பண்றாங்க போல. ஆனா அது வந்து போக போக தெரியும். ஒரு பக்கம் டிவிகே பக்கமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கேக்குள்ளேயும் தங்களோட இடத்த தக்க வச்சுக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அணி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன்லாம் ஒரு கூட்டறிக்கை மாதிரி ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாரு. இந்த காவிரி விவகாரம், அப்புறம் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி, இதுலலாம் வந்து தாவேகா அரசுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அதுல என்னன்னா, வேலுமணி கோயம்புத்தூர்காரரு, ஆனா நீங்க தேனிக்கு போங்க, அப்படியே நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல்னா அங்க வேற இடத்துக்கு போங்கன்னு வேற வேற மாவட்டங்கள்ல அங்க தலைமை தாங்கி போராட்டம் நடத்துங்கன்னு அவர் வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. இப்ப எஸ்பி வேலுமணி அந்த கூட்டறிக்கையில அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதிமுகவோட அந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு தரோம், ஆனா நாங்க கலந்துக்க மாட்டோம்,
எங்க ஆதரவை அப்படிதான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்க மாவட்டத்தை விட்டுட்டு நாங்க வேற எங்கேயோ போய் பண்ணணும்லாம் சொல்றதை ஏத்துக்க முடியாது. எங்களோட பொறுப்புகளை வந்து திரும்ப கொடுக்குறேன்னு தான் சொன்னாரு பொதுச் செயலாளர். ஆனா இப்போ வரையும் கொடுக்காம அதை காலதாமதப்படுத்திக்கிட்டே போறாரு. ஸோ அதிமுகவோட அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோங்கிறத அந்த அறிக்கை மூலமா சொல்லியிருக்காங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் 12,000 கன அடி திறந்து விடுங்க தண்ணியை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து நம்மகிட்டே தண்ணி இல்லை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் உள்ள சில கன்னட அமைப்புகள், வாட்டாள் நாகராஜ் உட்பட சில ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. பட் அவங்க இன வெறியாளர்கள் மாதிரி தான் பேசுவாங்க. எல்லையில போராட்டம்னாலே வாட்டாள் நாகராஜ் தான். ஆமா, தொப்பியை போட்டு வந்துருவார் ஒரு கண்ணாடியும் தொப்பியும் மாட்டிக்கிட்டு. என்னன்னா இப்ப அவரு உட்பட நிறைய பேர் அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து பந்த், எல்லா கடைகள், கல்வி நிலையங்கள், கடை எல்லாத்தையும் அடைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க பேச்செல்லாம் யாருமே கேட்கல. அது பாட்டு கடைகள் இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அந்த தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில மட்டும் ஒரு 10-20 பேர் வந்து தடுத்துருவோம் வண்டியெல்லாம் அப்படின்னு பார்த்து வந்திருக்காங்க. அது ஹைவேல கொஞ்சம் ஸ்பீடா வரவும் அவங்களும் தெரிச்சு ஓட போலீஸும் அவங்கள கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்க வந்து ஒரு மாதிரி அந்த கடையடைப்பு அப்படிங்கிறதே ஒன்றும் நடக்கல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வந்து டி.கே. சிவகுமாரை சில பேர் போய் இந்த பந்த்துக்கு அழைப்பு விடுத்தவங்கலாம் போய் பார்த்துட்டு வெளியே வந்து அவர் கேட்டுக்கிட்டதுனால நாங்க பந்தை வாபஸ் வாங்கிட்டோம். ஏன்னா ஏதாவது சமாளிக்கணும்ல, மீசியில மண் ஓட்டல. ஆமா, அதனால வந்து நாங்க சமாளிச்சுக்கிறோங்கிற மாதிரி, அது நாங்க வாபஸ் வாங்கிட்டதுனால நடக்கலைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. பட் அங்க உள்ள மக்கள் வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கிற மாதிரி தான் அந்த பந்தை எடுத்துக்க முடியும். அவங்க வந்து அவங்க ஒரு வெறிய தூண்டலான்னு சில பேர் ட்ரை பண்றாங்க. எங்களுக்கு பொழப்பு இருக்குங்க, அதை நாங்க பாக்குறோம்னு மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் எப்பயும் என்ன நினைப்பாங்க, நமக்கும் தண்ணி வேணும், அவங்களுக்கும் தண்ணி வேணும், நமக்கு போக நிச்சயம் கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. பகிர்ந்துக்கலாம் தான் எல்லாரும் சொல்ல போறோம். இப்ப நம்ம கர்நாடகா தமிழ்நாட்டில் இருந்து ஜியோகிராஃபி படி நம்மளும் என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு தர வேண்டியதை கொடுங்கன்னு தான் நம்மளும் வந்து சொல்லுவோம். நியாயமா பேசணுமோ வந்து இல்லையா? இருந்தா கூட எல்லையில சில பேர் தமிழ்நாடு டிஎன் போட்ட வாகனத்தை மறிச்சிருக்காங்க. மறிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா பூவெல்லாம் கொடுத்துருக்காங்க. போராட்ட வடிவத்தை மாத்துறாங்களா, முன்னாடி வண்டியை நொறுக்குவாங்க. இது முன்னாடி நம்ம தான் இங்க வரும்போது தண்ணி கொடுப்போம் கேஎன் போட்டிருக்கிறதுல, அவங்க என்னடானா இப்ப பூ கொடுக்குறாங்க. ஏன்னா அங்க ஒன்னும் அவங்களுக்கு ஒன்னும் ஒர்த் இல்லாம போயிட்டாங்க அப்படி போராடிட்டு இருந்த சில இன வெறியாளர்கள்லாம். ஸோ எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்களே, இது என்ன காலகட்டம். அப்புறம் அப்படியே பாண்டிச்சேரிக்கு போவோம். பாண்டிச்சேரியில தான் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் வீடு வந்து இருக்கு. பாண்டிச்சேரி போலீஸ் போய் அவருடைய வீட்டுல விசாரிச்சிருக்காங்களாம். நிறைய டீட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததா சொல்றாரு சௌரவ் தாஸ். இவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக அங்க போய் விசாரிச்சீங்க, யார் வந்து உத்தரவிட்டது, தேவையில்லாம எங்களுக்கு தொந்தரவு செய்றீங்க, இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் நிச்சயம் இருக்கு, பிஜேபி வந்து மிரட்ட பாக்குது, இப்ப எங்க வீட்டுல விசாரிக்க போனீங்க, அச்சுறுத்த போனீங்க, இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டுதான் வந்து நடக்குதா, என்னைய வந்து மிரட்டவோ அச்சுறுத்தவோ முடியவே முடியாது, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நிச்சயம் இளைஞர்கள் பக்கம் நிப்பேன், சிஜிஐ பட்டதான் இருப்பேங்கிறத தெளிவு வந்து படுத்துறாரு. இப்ப அண்மையில தான் அமித்ஷா வந்துட்டு போனாரு. அப்ப என்னை மிரட்டுறதுக்காக ஒரு கூட்டம் போட்டாங்களாங்க. நமச்சிவாயம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அங்கிருந்து ஆளுநர் எல்லாரும் பேசி வச்சுட்டு இப்படி பண்றீங்களா நீங்க, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஓகே, கொடுத்திருக்காரு. அவர் முன்னாடி அந்த போராட்டம் நடத்தினப்ப தமிழ்ல எல்லாம் கூட சில பேட்டிகள்லாம் கொடுத்தாரு, அதுவும் வைரல் ஆச்சு. இப்ப என்னன்னா சிஜேபியோட தலைவர் அபிஜித் தீப்கே அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு தொண்டர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் டெல்லியில். ஆனால் அங்கே வந்து ஒரு மண்டபத்தை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம், கடைசி நேரத்தில் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. போய் கேட்டால் மேலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வந்தது, அதனால் இங்கே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேறு மண்டபங்கள் பார்த்தோம், யாருமே தர முன் வர மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே வந்து மத்திய அரசோட பாஜக காரங்களோட வேலை தான், அழுத்தம் கொடுக்குறாங்க எங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் திரும்ப வந்து அந்த ஜந்தர் மந்தர் சீசன் 2 பார்க்க போகிறாங்க கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லா மாணவர்களுமே எல்லா வெப் சீரிஸ் சீசன் 1 சீசன் 2 பார்த்து ரெடியா தான் இருப்பாங்க. சீசன் 2 கிளம்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். ஜந்தர் மந்தர் சீசன் 2 ஜிக்கு வந்து என்ன சவால் விட போறாங்கன்னு தெரியல. வந்தாங்க நேற்று ஜி வந்து இளைஞர்களுக்கு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு. யாருடைய விழா அப்படின்னா 2017 இருந்து 22 வரைக்கும் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்தோடைய பயோகிராஃபி புத்தக வெளியீட்டு விழா. சரி, இந்திய குடியரசின் வெற்றி எனது வாழ்க்கை எனது போராட்டம் தான் புத்தகத்துடைய தலைப்பு. இந்திய குடியரசின் வெற்றி. ஓகே, அதை வாங்கிக்கிட்டாரு பிரதமர் மோடி. வந்து பேசுறப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்ல இவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அவர் தலைமையில தானே குழுவெல்லாம் வந்து அமைச்சாங்க. இப்ப இந்த காலகட்டங்கிறது வந்து ரீல்ஸ் காலகட்டமா இருக்கு. இளைஞர்கள் பல பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு சேர்த்துக்கிறாரு இளைஞர்கள். சரி, போட்டுட்டு இருக்காங்க. இருந்தா கூட நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்.
இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம பாக்குறோம், சில பேர் குறுக்கு வழியில மேல போவான்னு நினைப்பாங்க. பட் அவங்க வாழ்க்கையை அது முடிய போற பாதையா வந்து மாறிடும் அது. அதனால எப்பயும் நடைபாதையில தான் நம்ம போகணும். அதேதான் வாழ்க்கையில நான் வந்து சொல்றேன். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவே கூடாது இளைஞர்கள். நேர் வழியில போனா மட்டும் எப்பயுமே நம்ம ஜெயிக்க முடியும், நிலைத்து வந்து நிற்க முடியும். இது இளைஞர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா குறுக்கு வழியில போகக்கூடாது அப்படிங்கிறது? அது கண்ணாடி சார் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. பல மாநிலங்கள்ல ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படி. இப்போ போட வெஸ்ட் பெங்கால்ல கட்சி இல்லாம பண்ணிட்டாங்க திரிணாமுல் காங்கிரஸ். ஆமா, அவங்க புதுசா வேற ஒரு கட்சியில ஜாயின் பண்ண வச்சு என்டிஏ அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஃபுல்லா அங்க வந்து ஷார்ட்கட் தான் அது. பட் மத்தவங்களுக்கு மட்டும் ஃபுல்லா அட்வைஸ். பட் ரீல்ஸ் காலகட்டங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு பிரதமர் மோடி. அதனால ரீல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல போட்டோ ஷூட்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்றாங்க. அதுதான் முன்னாடியே பண்ணுவாரு. இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் பத்தி பேசுறப்ப சுபாஷ் சந்திர போஸுடைய பேரன் சந்திரகுமார் போஸ் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாராம். இளைஞனுடைய எழுச்சி எல்லாம் பார்த்தேன் ஜந்தர் மந்தர்ல. இது ஒரு காலத்தின் தேவையா இருக்கு, பல ஆதங்கள் எல்லாமே இருக்கு. அவர் திரிணாமுல் காங்கிரஸ் வெளியே வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கேயும் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தனி கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதான் ரூட்டை போட்டாரு அவரு. ஆமா, ஏன்னா அங்க ஒரு எதிர்கட்சிக்கே வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவுது. மம்தா பானர்ஜி பக்கம் இருந்த எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில பாஜக வேற ஒரு பக்கம் இழுத்துட்டாங்க அப்படிங்கறது அங்க பிரச்சனையா இருக்கு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரே முடிஞ்சிருச்சு. இந்த டீலிமிட்டேஷனுக்கான மசோதா மட்டும் வரவே இல்லப்பா. அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் சப்போர்ட் பண்றோம்னு சில பேர் சொல்லியிருப்பாங்களோ. வரவே இல்லை. பட் நேற்று எல்லாம் கூட பார்த்தோம், தமிழ்நாடு சட்டமன்றத்தை பத்தி எல்லாம் பேசி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. சரி, எப்பயுமே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியுது அப்படின்னா சபாநாயகர் நீங்க ஒத்துழைச்சதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாரு. ஆமா, அதுக்கு வந்து எப்பயுமே எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட பிஜேபி எதிர்க்கிறவங்க போக மாட்டாங்க. இப்ப இந்த முறையும் ஓம் பிர்லா டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இதுக்கு வந்து காங்கிரஸ், சமாஜ்வாடி, இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா நாங்க வருவோம்னு சொல்லிட்டு கனிமொழி கருணாநிதி அங்க போய் அட்டன் பண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. திமுக கலந்துகிட்டு இருக்காங்களா? பாத்தீங்களா, ரூட் அவங்க மாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த முறையில கலந்துக்கவே இல்லையா. அதை காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுப்போம் அதே ஸ்டாண்ட் தான் திமுக எடுத்துட்டு இருந்தாங்களாம். இப்ப காங்கிரஸ் வேற ஸ்டாண்ட் எடுக்கிறனால அதுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் நாங்க எடுப்போம். ஆனா அது எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்களோட நாங்க போய் ஸ்டாண்ட் பண்ணுவோங்கிற மாதிரி போய் நின்று இருக்காங்க. அதான் நம்ம நேத்தே வந்து சொன்னோம், வானதி சீனிவாசன், கனிமொழி சோமு எல்லாருமே எதிரிகளும் கிடையாது நண்பர்களும் கிடையாது அரசியல் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து டீ பார்ட்டில கலந்துக்கிறாங்க. நாளைக்கு பார்ட்டி மீட்டிங் கூட ஒன்னா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கேஸ் எல்லாம் இருக்கு, தாவேகா அரசு வந்திருக்கிறாங்க, நெருக்கடிலாம் இருக்குங்கிறனால சில பேச்சுக்கள் உள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குதா சொல்றாங்க அறிவாலயத்துல. இன்னொன்னு வந்து இங்கேயே எல்லாரும் சாஃப்டா தானே டீல் பண்றாங்க. டிவிக்கே இறங்க வச்சுதான் கேஎன்ஆர், ஏவாவேலு இந்த சிஎம் புகழ்ற பத்தி தப்பு இல்லைன்னு சொல்றாரு கேஎன்ஆர். ஏவாவேலு ரெக்வஸ்டா தான் நாங்க சொல்லணும்னு சொல்றாங்க. அங்கேயும் பிஜேபி கிட்டயும் போய் டீ பார்ட்டி. ரெண்டு பக்கமும் வந்து பணம் முடத்த ஒரு குத்து, தினம்புறத்துல குத்துங்கிற மாதிரிதான் டிஎம்கேடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து அரசியல் களத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், தக்க வச்சுக்கணுங்கிற மாதிரி தொடர்ந்து மீட்டிங்ஸா ஓடிக்கிட்டு இருக்காமா திமுகக்குள்ள. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இன்னையோட நாடாளுமன்றம் முடிஞ்சிருச்சு. அதுல வந்து கிரண் ரிஜிஜு பாராளுமன்ற துறை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 12 மசோதாக்கள் வந்து நம்ம நிறைவேற்றிருக்கோம், ஆனா 1ல தான் விவாதம் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏன்னா ப்ரொடக்டிவா இல்லை இந்த செஷன். ஏதோ இடையில எதிர்கட்சிகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுதான் இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ராம்நாத் கோவிந்த் புக்கு அவர் தான் இல்லையா, விவாதமே நடத்தாம பில் பாஸ் பண்றாங்க. குறிப்பா வந்து இந்த மாநிலங்கள் வந்து கனிம வளம் அதே மாதிரி சுரங்கங்கள் தொடர்பா வரி விதிப்பாங்கல்ல, அந்த செஸ் உள்ளிட்ட வரிகளை கட்டுப்படுத்துற வகையில அதை வந்து மாநிலங்களோட உரிமையை பறிக்கிற வகையில ஒரு மசோதா, சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வந்து அதை விவாதமே இல்லாம குரல் வாக்கெடுப்பு வச்சு நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு தமிழ்நாட்டு எம்பிக்கள் மற்ற மாநில எம்பிக்கள்லாம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கனிமொழி அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மாநில உரிமைகளை வந்து பறிக்குது இந்த இது, அப்படி மாநில சுயாட்சிக்கு எதிரானது இந்த மசோதான்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. குரல் வாக்கெடுப்பு எல்லாரும் கத்துங்க ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சசி தரூர் அவர் வந்து இந்த மசோதாவும் வந்தே மாதரம் மசோதாவும் வந்து இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவர். அதுல வந்து அவர் என்ன, சசி தரூர் வேற ஒரு ட்வீட் போட்டு அது சர்ச்சையா இருக்கு. இது ஏற்கனவே வந்து இது ஒரு, நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், தேசிய கீதத்தை நான் மதிக்கிறேன், தேசிய பாடல்ல முதல் 2 ஸ்டான்ஸா மட்டும் எனக்கு போதும், அடுத்த 4 ஸ்டான்ஸா தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பாடினாலே அது 3 நிமிஷம் 10 செகண்ட், இது ஒரு 52 செகண்ட், இதுவே 4 நிமிஷம் வரும். இதுல ஒரு 2 நிமிஷத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்தை வேற பாடணும்னு தமிழ்நாடுல சொல்றாங்க. ஸோ 6 12 நிமிஷம், ஆரம்பிக்கும் போது ஒரு 6 நிமிஷம்,
இன்னொரு 6 நிமிஷம் 12 நிமிஷம் நிக்கணுமா நம்ம அப்படின்லாம் வந்து தமிழ்நாட்டுல அவரு கேரளாக்காரரு தமிழ் தாய் வாழ்த்தையும் கோர்த்து விட்டு எதுக்கு ட்வீட் போடுறாரு? எல்லாம் வயசானவங்க அரசியல்வாதிகள் அவ்வளோ நிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரோ என்னமோ. பட் சட்டத்தை போட்டாங்க, நம்ம வந்து மதிச்சுதான் ஆகணும் அதை. ஆமா, இதுல வந்து வந்தே மாதரத்தோட இன்னைக்கு டெல்லியில அந்த விஞ்ஞான் பவன்ல நடந்த நாடக சங்கீத அகாடமி அந்த விருதுகள் 115 கலைஞர்கள் கொடுத்துருக்காங்களாம். அந்த விருது விழால குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டாங்க. வந்தே மாதரத்தோட தான் தொடங்கி இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த வாகை சந்திரசேகர் ம். அவர் போய் விருதெல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில அன்புமணி வந்து பேசியிருக்காரு. அப்படியா? கீழே இங்க மட்டும் சௌமியா அன்புமணி பேசுறாங்க, நம்ம போலைன்னா பஞ்சாயத்து ஆயிரம் போயிட்டாரு போல. அங்க போய் நீட்டுக்கு எதிராக தான் வந்து பேசியிருக்காரு. இங்க வந்து சௌமியானா நீங்க சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு சொல்லிட்டு நீங்க முதல்வர் ஆயிக்கிங்க, நான் பிரதமர் ஆயிக்கிறேன் அப்படின்னு அங்க போயிட்டாரா? கணவர் மனைவியும் பிரிஞ்சு அவையில் வந்து பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு முக்கியமான அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அறிக்கை அப்படின்னா, டெல்லியில நீதிபதியா இருந்தவர் தான் யஸ்வந்த் வர்மா. இவருடைய வீட்டுல தீப்பிடிச்சு எரிஞ்சது 2025. அப்போ வந்து ஃபயர் சர்வீஸ் போய் வந்து அணைக்கிறப்ப கட்டுக்கட்டா பணத்தை வந்து எரிஞ்ச நிலையில வந்து எடுத்திருந்தாங்க. அப்பயே பலத்த சர்ச்சை உடனே அலகாபாத் நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் வந்து செஞ்சாங்க. நாடாளுமன்றத்திலே கூட ஒரு தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு 200 எம்பிக்கள் கையெழுத்து வேற போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யஸ்வந்த் வர்மாவே ராஜினாமா வந்து பண்ணிட்டாரு. இருந்தாவோட ஓம் பிர்லா ஒரு 3 நீதிபதிகள் தலைமையில ஒரு விசாரணை குழு வந்து அமைச்சாரு. இப்ப இந்த விசாரணை குழு அறிக்கையா கொடுத்துருவாங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து முன்னுக்கு பின்னா நிறைய தகவல் வந்து சொன்னாரு யஸ்வந்த் வர்மா. அதே மாதிரி பணம் எங்கிருந்து வந்ததுங்கிற ஆதாரத்தை அவர் வந்து கொடுக்கவே இல்லை, நிறைய மலுப்பரான பதில்கள் தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து அறிக்கையில கொடுத்துருக்காங்க. அதுவும் அறிக்கை வந்து வெளியாயிருக்கு இப்ப. ஓகே. நிதின் கட்கரி தன்னோட வெயிட் வந்து குறைச்சிருக்காரு. பிஜேபியில வெயிட்டான பார்ட்டி தான். ஆமா. பட் மோடிக்கு நிகரா வந்த ஒரு தலைவர் இந்த கூட மோடி ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு வெயிட் காட்ட முடியல. பட் உடம்புல இருக்கிற வெயிட்டை குறைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணி குறைச்சிருக்காரு. ஓகே. கோவிடுக்கு முன் அவரோட எடைன்னு பாக்குறப்ப 135 கிலோ வந்து இருந்திருக்கு. இப்போ கோவிடுக்கு பிறகு இப்ப பாக்குறப்ப 89 கிலோ தான் வந்து இருக்காராம். ஓஹோ. வந்து ஒரு பாலிவுட் டைரக்டர் பாரா கான் இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காரு. டைரக்டர் தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க இவங்க. டைரக்டர் ஆக்டர் தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க. மோடியா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும் கொடுப்பாங்க, இவங்களுக்கு கொடுப்பாங்க. பத்திரிகையாளர்கள் ஏதாவது கொடுக்க மாட்டாங்க. கேள்வி ஏதாவது கேட்டீங்கன்னா அதுக்கும் கொடுத்தாங்க. அது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு சில பேர் கொடுத்தாங்கல்ல, மோடி கொடுத்தாருல்ல. கொடுத்தாரு அதுலதானே அங்கிருந்து வந்தேன்ட்டாரு. பரமாத்மா சொன்னாரு, நான் செய்யறேன் சொல்லி ட்ரோல் ஆயிட்டாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நிறைய எனக்கு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்லாம் நான் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். நிதின் கட்கரி இவரும் வந்து 22 மணி நேரம் வேலை பாக்குறாரா? ஆனா என்னன்னாலும் சரி, அதிகாலை 7 மணிக்கு நான் எழுந்திரிச்சிருவேன், 7:30 எழுந்திரிச்சிருவேன். அதிகாலை 7:30 அதிகாலை ஆயிடுச்சா? அது எழுந்திரிச்சு சுமார் 2.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவாப்ல. அப்ப என்ன வேலைதான் பாப்பாரு எனக்கு தெரியல. 7:30 மணி வரையும் தூங்குறாரு, 9-10 மணி வரையும் ஒர்க் அவுட் பண்றாருன்னா இதுதான் வேலையா? டெய்லி 2.5 மணி நேரம் ஒர்க் அவுட். அதை வந்து என் வாழ்க்கை ரொட்டீனா மாத்திக்கிட்டேன். ரொட்டீனாவே அப்ப சும்மாதான் இருக்காரு போல, ஜாலியா இது பண்றாரு. சும்மா எப்படி சொல்லுவேன், 6% எத்தனை கலந்துகிட்டு இருந்து 20% மாத்தி இருக்காருல்ல. ஆமா, அதெல்லாம் பண்ணிருக்காரு. அது யாருக்காக பண்ணிருக்காரு? நாட்டுக்காகவா மகன்களுக்காகவாங்கிறதுதான். ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்னடா மகனை பண்றீங்க கேட்டுருப்பாங்க. அப்பா பிசினஸ் நல்லா இருக்குப்பா அப்படின்னு இருப்பாங்க. ட்ரெட்மில்ல ஓடுறேன், இதுல என்ன நம்பர் வருதோ அதுல பெட்ரோல் விலையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. ஆனா அவர் வந்து ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது ஓகே தான், உடல் எடையை குறைக்கிறது. ஆனா அவர் குறைக்க வேண்டியது பெட்ரோல் விலைய, இந்த மாதிரியான விஷயத்த. பட் கலப்படத்தை கலக்குறதுலதான் அவர் வந்து குறியா இருக்கிறாரு, எத்தனால கலக்குறதுல. இதுதான் ஒரு பாஜக எம்பி கேட்டார்ல, உங்க அப்பா வீட்டுல இருந்து வருதா பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அது பெட்ரோல் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா நிதின் கட்கரியோட மகன் வீட்டுல இருந்தா எத்தனால வருதான். ரிசைன் லெட்டர் போட்டு பயம் காட்டு, அப்பதான் இன்கிரிமெண்ட் போடுவாங்க. ஐ புட் இன் மை பேப்பர்ஸ், மை மேனேஜர் அக்ரீட், நவ் ஐ நீட் டு லீவ். உடனே போங்கன்ட்டாங்களாம். பரவாயில்ல, நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க. பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்வது எப்படின்னு கூகுள்ல தேன்னு நெட் கட் ஆகிருச்சு. இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் போல. கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவானுங்க. நமக்கு கையெழுத்தும் நல்லா இல்ல, தலையெழுத்தும் நல்லா இல்ல. சட்டசபையில் காரசார விவாதமாக போயிட்டு இருக்குமாமா. எது மாப்பிள்ள? மக்கள் பிரச்சனை பத்தியா? மக்கள் பிரச்சனையா? சட்டை பையில் யார் படணுமாமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆட்சியில் இருந்தப்பயும் நம்ம கிட்ட விருது வாங்கினாங்க, எதிர்கட்சியா இருந்தவே விருது வாங்கினாங்க, இப்ப எதுவே இல்லாதவே விருது வாங்கிட்டு இருக்காங்க. ஆல் டைம். இந்த இடத்த யாரும் பிடிக்க முடியாதுங்க, அதுக்கு நாங்க தாங்க ஏடிஎம்பி காரங்க. எடப்பாடி
எடப்பாடி, சி.வி. சண்முகம், எஸ்பி எஸ்பி வேலுமணி, இந்த 3 பேருக்கு எப்படி இருக்குன்னா இருக்கும் ஆனா இல்லைங்கிற மாதிரியே பேசுறாங்கல்ல. ஆமா, நாங்க அதிமுகல தான் இருக்கோம், ஆனா போராட்டத்துல கலந்துக்க மாட்டோம். நாங்க அதிமுகல தான் இருக்கோம், எடப்பாடியோட சண்டை போடுவோம். வெளியில இருந்து ஆதரவுங்கிற மாதிரியே வந்து தெரியுது. ம். இல்ல உள்ளிருப்பு போராட்டமா எடுத்துக்கிறதா நமக்கு வந்து தெரியல. ஆமா, ஆனா அதனால பிச்சுக்கிட்டு போறாங்கிறது கன்ஃபார்ம். அது எப்பன்னு டேட் தெரியல. பிச்சுக்கிட்டு போறாங்களா, அவரை பிச்சு வெளியே தள்ளலான்னு பாக்குறாங்க. இல்ல முதல் ஸ்ட்ராட்டஜி அதான். ம். எடப்பாடியை நகர்த்திட்டு அங்க போய் நம்ம உட்கார்ந்துடலாம் மட்டும் தான் யோசிக்கிறாங்க இந்த 4 அணி. ம். அது முடியாத பட்சத்துல அங்க போய் ஜாயின் பண்ணிடலான்ட்டு 2வது பிளான் அது. ஆனா அது ரொம்ப கஷ்டம் தான், எடப்பாடி அந்த இடத்துல இருந்து தள்ளுறது. ரொம்ப கஷ்டம். ஆ, சரி, ஓகே, இருக்கும் ஆனா இல்லைங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு ஓகே. விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி